வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 11. இந்த 11th சாப்டர் தான் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸசைஸ் நம்பர் 11.1 எல்லா சம்மும் முடிச்சிருந்தோம். எக்ஸாம்பிள் சம்மு அதுக்குரியது பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து எக்ஸசைஸ் நம்பர் 11.2 ஃபஸ்ட்டு 3 சம் போட்டிருந்தோம். இப்போ அதுக்குரிய எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு அடுத்த வீடியோவில் அந்த ரிமைண்டர் சம்மெல்லாம் எல்லாமே வந்துடும். அப்போ 11.2 வரைக்கும் கம்ப்ளீட்டாக எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே முடித்த மாதிரி ஆயிடுது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 சம் வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிக்கணும். அப்போ தான் இந்த ப்ராபபிலிட்டி எவ்வளோ ஈஸின்னு உனக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் என்ன பண்ணிடணும், ப்ரெஸ் பண்ணிடணும். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இப்போ எக்ஸாம்பிள் 11.5. 2 சீரான நாணயங்கள் ஒரே சமயத்தில் சுண்டிவிடப்படுகிறது. கிடைத்த தலைகளின் எண்ணிக்கைக்கு நிகழ்தகவு நிறை சார்பு காணும். நிகழ்தகவு நிறை சார்பு கான். இது ஏற்கனவே பழைய கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ண மாடல் தான். இது எக்ஸாம்பிள் 11.5. நிகழ்தகவு நிறை சார்பு. நிகழ்தகவு நிறை சார்புனாவே ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். அதுதான் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் நிகழ்தகவு நிறை சார்புக்குரிய கண்டிஷன்ஸ். எக்ஸாம்பிள் 11.5. 2 fair coins are tossed simultaneously. Find the probability mass function. Find the probability mass function for number of heads occurred. Number of heads occurred. அப்போ ஹெட்டு விழுவதற்கான ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், முதல் வேலை என்ன செய்வோம், சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுவோம். அப்போ 2 fair coins are tossed once. அப்போ 2 நாணயங்கள் சுண்டப்படுகிறது. அப்போ கூர்வழி என்னன்னா, இரண்டுமே தலையாக இருக்கலாம், அல்லது இரண்டுமே பூவாக இருக்கலாம், அல்லது ஒரு தலை ஒரு பூவாக இருக்கலாம், அல்லது ஒரு பூ ஒரு தலையாக இருக்கலாம். ஓகேவா? நல்லா கவனிங்க. 2 நாணயங்கள் சுண்டுனா ரெண்டுமே ஹெட்டாக இருக்கலாம், அல்லது ரெண்டுமே டீயாக இருக்கலாம், ஒரு டீ ஒரு ஹச்சாக இருக்கலாம், ஒரு ஹச்சு ஒரு டீயாக இருக்கலாம். இதுதான் பாசிபிலிட்டிஸ். யோசிச்சுக்கோங்க. இது சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது கூர்வெளி. அப்போ என் ஆஃப் எஸ் என்பது எவ்வளவு? 1 2 3 4, மொத்தம் 4 சான்சஸ், 4 சான்சஸ் இருக்குது. ஓகே. இப்போ அவங்க முக்கியம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெட்ஸ் அக்கர்ட், தலை விழ வாய்ப்புகள், பாசிபிலிட்டிஸ். தலை விழ வாய்ப்பு, தலை விழ வாய்ப்பு. கெட்டிங் ஹெட்ஸ், கெட்டிங் ஹெட்ஸ், பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கெட்டிங் ஹெட்ஸ். இதுக்கு தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. அப்போ தலை விழ வாய்ப்புகள் எக்ஸ் என்னன்னா, ரெண்டுமே தலையாக விழுகலாம், அல்லது ஒரு தலை ஒரு பூவாக விழுகலாம், அல்லது தலை இல்லாமையே போகலாம். அப்போ 0 1 2. இப்போ முதல்ல செஞ்ச மாதிரியே தான் செய்ய போகிறோம். முதல்ல 0 எடுக்கணும், 1 எடுக்கணும், 2 எடுக்கணும், அப்படியே ஒர்க் பண்ணால் போதும். 1 when x is equal to 0, x is equal to 0. அப்போ 0னா 0 தலை. அப்போ இதில் ஒரு தலை இருக்குது, இதில் ஒரு தலை இருக்குது, தலையே இல்லை, இதில் 2 தலை இருக்குது. அப்போ இது தானே வரும். அப்போ 0 தலைனா அப்போ ஏ என்பது என்ன, டைரெக்டாகவே போகலாம், கொஞ்சம் விளக்கமாக எழுதிடுவோம். டி. அப்போ என் ஆஃப் ஏ என்பது என்ன, என் ஆஃப் ஏனா ஒரு தானே, 1. அப்போ பி ஆஃப் ஏனா என்ன, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். அப்போ 1/4, 1/4. ஓகே. அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் when x is equal to 1, when x is equal to 1.
ஒன்றுன்னு என்ன அர்த்தம், இது ஒரே ஒரு தலை கிடைத்தல். அப்போ ஒரே ஒரு தலைன்னா என்ன, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தலை இருக்குது, இங்கே ஒரு தலை இருக்குது, இங்கே தலையில் 2 தலை இருக்குது. அப்போ இது 2 தான் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ TH HT. அப்போ 2 தலைங்கிறப்ப TH HT. அப்போ ஒரே ஒரு தலை. அப்போ NA என்பது எவ்வளவு, 2. அப்போ PA எவ்வளவு, NA/NS. அப்போ 2/4. 2/4 கேன்சல் பண்ணி போட்டால் கூட 1/2 இது கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேன்சல் பண்ணால் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 3, x is equal to 2 எனில், 2னா 2 தலை, 2 ஹெட்டு. அப்போ 2 ஹெட்டுங்கிறப்ப எத்தனை சான்சஸ் இருக்குது, H அவ்வளோதான். இதுவுமே 2 ஹெட்டு, வேறு ஒன்றும் இல்லை. இருந்தால் இப்போ இதெல்லாம் தெரியும், நல்லாவே ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கீங்கன்னு நல்ல நம்பிக்கை இருக்குது. அப்போ 2மே தலைங்கிறப்ப இந்த இது மட்டும்தான் வரக்கூடிய வாய்ப்பு, வேறு எந்த வாய்ப்பும் கிடையாது. அப்போ NA என்பது எவ்வளவு, 1. அப்போ PA என்பது 1/4, அதாவது NA/NS. இப்போ நிகழ்தகவு நிறை சார்பு, நிகழ்தகவு நிறை சார்பு, probability mass function, probability mass function. அப்போ எப்போவுமே ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்பது ஸ்மால் கேபிட்டல் எக்ஸ், இது ஸ்மால் f(x) தான் போடணும், மறந்துடாதீங்கப்பா. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கேபிட்டல்னாவே குவிவு, அதாவது குமுலேட்டிவ், அங்கே போயிடும், மறந்துடாதீங்க. இது 0 1 2 டோட்டல். இந்த டோட்டல் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் வெரிஃபிகேஷனுக்கு முக்கியம், அதுக்காண்டி தான் போட்டுக்கிட்டுருக்கோம் டோட்டல். இதை அப்படியே ஃபில் பண்ணுங்க பார்ப்போம். 0 போட்டால் என்ன வருது, அப்போ 0 போட்டால் என்னப்பா வருது, அங்கே பாருங்கள். அப்போ 0 போட்டால் என்ன வருது, அப்போ 0க்கு 1/4. 1க்கு என்னப்பா வருது, இந்த மேலே பாருங்கள், 1க்கு 1/2, அதாவது 2/4 = 1/2. அதுக்கடுத்து 2 போட்டால் 1/4. அப்போ எல்லாத்தையும் கூட்டி பாருங்கப்பா, நல்லா ஆட் பண்ணுங்கள். டினாமினேட்டர் பூரா 4, மேலே வந்து 1 2 3 3 1 4. அப்போ 4/4 1 வந்துருச்சா, அப்போ கரெக்டாக 1 வரும். அப்படி 1 கரெக்டாக வந்துட்டாவே நம்ம ஆன்சர் கரெக்டாக அர்த்தம். அது 1/4 கூட்டணும், 2/4 கூட்டணும், 1/4 ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணால் 4/4 ஆன்சர் 1. இதுவே நிகழ்தகவு நிறை சார்பு. திஸ் இஸ் ஏ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அது கேட்டதுக்கு மட்டும் 14 தான் போதும். அதுக்கடுத்து குவிவு நிறை சார்பு என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. இங்கே கூட செஞ்சு காமிச்சிருவா, அதையும் கொஞ்சம் ப்ராக்டிஸோட பண்ணிடுவோம். குவிவு இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வச்சுக்க. 2வது குவிவு பரவல் சார்பு, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். இது ஏன் எழுதுறீங்கன்னா அப்போ தான் வந்து அடுத்ததுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது எக்ஸு, இது கேபிட்டல் f(x), நல்லா கவனிச்சுங்க, கேபிட்டல் f(x). இது 0 1 2 டோட்டல். அதே கான்செப்ட் தான் வந்து போட்டிருக்கோம். ரெண்டும் பழகிக்கங்கப்பா. 11.2 11.3 இதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து 0ங்கிறப்ப அப்படியே வந்துடணும், நோ சான்ஸ். அதுக்கு அடுத்தது 1ங்கிறப்ப இந்த இது வரைக்கும் கூட்டணும், வேறு ஒன்றும் கிடையாது, இது வரைக்கும் கூட்டணும், 2 நம்பரை மட்டும் கூட்டணும், இந்த 1 வரைக்கும். அப்போ 2 1 3 3/4. அடுத்து இங்கே வரைக்கும் கூட்டணும், 3யும் கூட்டணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ 4/4. 4/4ங்கிறப்ப 1 தான் வரும், டோட்டல் 1 தான் வரணும், வேறு ஒன்றும் வாய்ப்பே இல்லை. இதுதான் கான்செப்ட். அப்போ குவிவு நிகழ்வுனா என்ன அர்த்தம்னா, குவிவுனாவே ஜாயின் பண்ணி போடணும்.
இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வருங்களே 1 2 3 தானே, 0 1 2 தானே. இதை அப்படியே எழுதணும், அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்படி தேவையான ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அடுத்த சம்முக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 11.6. 2 சீரான பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன. அப்போ 2 சீரான பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன. கிடைத்த 4களின் எண்ணிக்கைக்கான நிகழ்தகவு நிறை சார்பு காண்க. அப்போ 4 கிடைப்பதற்கான நிகழ்தகவு நிறை சார்பு காண்க. அப்போ 4 கிடைப்பதற்கான நிகழ்தகவு. எக்ஸாம்பிள் 11.6. A pair of fat dice is rolled once. அப்போ ஃபேட் டைஸ்னால் இது நல்லா இருக்கிறது, ஃபேர்னா ஜோடியாக இருக்கிறது. இஸ் ரோல்டு ஒன்ஸ். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டு கெட் த நம்பர் ஆஃப் 4. அப்போ நம்பர் ஆஃப் 4னா 4 கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகிறது. அப்போ சாம்பிள் பேஸ் எஸ்சி என்பது 6 × 6 36. அப்போ 2 உருட்டினாவே எவ்வளவு? 36. அந்த 36 நம்பர் எழுதிட்டு இந்த 4 வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னன்னு பார்க்கணும். அப்போ 4 வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா பாருங்கள். எக்ஸு 36 நம்பர் எழுதிடும். இப்போ 2 பகடையுமே 4 வரலாம், அல்லது ஒரு பகடையில் 4 வரலாம், அல்லது 2 பகடையில் 4 வரலாம். அப்போ 0 1 2. அப்போ இது 4 வராமல் போதல், ஒரு பாலில் 4 வருதல், இது 2 பாடையில் 4 வருதல். அப்போ இதுதான் எக்ஸினுடைய பாசிபிலிட்டிஸ். இப்போ செய்ய போகிறோம், தெளிவாக கவனிங்க. அப்போ என் ஆஃப் எஸ் 36ன்னு சொல்லிட்டான். எக்ஸ் சான்சஸ் 0 1 2 சொல்லிட்டான். இதுக்குரிய சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிருக்குங்க கவனிங்க. அப்போ 2 பகடைகளை உருட்டினால் கிடைக்கும் கூர்வழி சாம்பிள் பேஸ் 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6 2, அதாவது 3,1 3,2 3,3 3,4 3,5 3,6 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6. அப்போ இது எல்லாமே நீங்கள் 10th 11th இப்போ ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாமே படிச்சிருக்கோம். அப்போ என் ஆஃப் எஸ் என்பது மொத்தம் 36 நம்பர் இருக்குது. நம்மளுக்கு கான்செப்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலை விழுவதற்கான நிகழ்தகவு, அதாவது தலைங்கிற 4 விழுவதற்கான நிகழ்தகவு. அப்போ 4ன்னு பார்த்தா இந்த இடத்துல போகிற 4 வருதா? அப்போ ஃபஸ்ட் டைம் அந்த இங்கே பூராமே 4 வருதுப்பா. அடுத்து இந்த லைன் பூராமே போட்டால் 4 வர்றதுப்பா. இதை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பூராமே 4 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ், இது பூராமே. அதே மாதிரி இது பூராமே 4 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். அப்போ வேறு இடத்துல எங்கே பார்த்தாலும் 4 வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 0 தடவை 4 வருதல். அப்போ 4 வராமல் போகிறலாம் அர்த்தம். இந்த பாயிண்ட் நம்பர் 1 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எனில், அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என் ஆஃப் ஏ டேரெக்டாகவே நீ எண்ணி போட்டுடலாம் தம்பி. டேரெக்டாகவே எழுத வேண்டிய அவசியம் இல்லை, டேரெக்டாக எண்ணி போட்டலாம். அப்போ 0 4ங்கிறப்ப 4 வராமல் போதல். இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. அப்போ 25 ஃபேரில் என்ன வரல, 4ங்கிற வாடையே இல்லை. அப்போ 25. அப்போ இதில் பி ஆஃப் ஏங்கிறது எவ்வளவு? 25/36. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சியா.
ரைட்டு. அதுக்கடுத்து ரெண்டாவது பாயிண்ட், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. 1 எண்ணில்னா ஒரு நாணயத்தில் ஒரு பகடையில் 4 வருதல். ஒரு பகடையில் 4 வருதல். அப்போ 4 தானே சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பகடையில் 4 வருதலுங்கிறது நல்லா கவனிங்க. எங்கே ஒரு பகடையில் வருது 4 வருதுன்னு பாருங்கள். இது பூரா 4 4 4 இந்த இதில் 2 இதில் வந்துடுது. இதெல்லாம் வராது. 4 4 இங்கே 4 4 4 4 இங்கே வராது. 4 4. அப்போ ஒரு பகடையில் 4 வருதுன்னா ஒன்று முதல் டையில் வரணும் அல்லது ரெண்டாவது டையில் வரணும். அப்போ முதல் பகடையில் 4 வர வேண்டும் அல்லது ரெண்டாவது பகடையில் 4 வரணும். இரண்டும் வரக்கூடாது. அப்போ எக்ஸிக்கல் 1னா ஒரு பாடல. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 தடவை வருதுப்பா. அப்போ 10 தடவை என்ன வருது 4. அப்போ n ஆஃப் a ஈக்குவல் டு 10. அப்போ p ஆஃப் a ஈக்குவல் டு 10/36. அவ்வளோதான். அப்போ இதுக்கு மீனிங் விளங்குதில்ல. எக்ஸ் ஈக்குவல் 0னா 0 தடவை 4 வர்றது. அப்போ 4 வரலன்னு அர்த்தம். அப்போ 25 இடத்துல 4 வரல. எக்ஸ் ஈக்குவல் 1னா ஒரு இடத்துல 4 வருது. ஒன்று முதல் டையில் இருக்கலாம் அல்லது ரெண்டாவது டையில் இருக்கலாம். அதுக்கடுத்து இதில் 10 ஆன்சர். தேர்ட் பாயிண்ட், எக்ஸ் ஈக்குவல் டு 2 எனில். அப்போ எக்ஸ் ஈக்குவல் 2னா என்னவா, 2லேயுமே 4 வர்றது. இந்த பிளேஸ் மட்டும்தான். அப்போ 4 கமாவில் வரும். 4 1 மட்டும்தான் ஆன்சராக வரும். அப்போ 1. அப்போ n ஆஃப் a ஈக்குவல் டு 1. அப்போ p ஆஃப் a ஈக்குவல் டு 1/36. இது பூராமே என்ன, ப்ரீ இமேஜஸ், அதாவது இமேஜஸ் நேர்மாறு சொன்னோம் இல்லையா, இன்வர்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் அது கண்டுபிடிச்சி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி போட்டுக்கிட்டுருக்கோம். இந்த 3ஐயும் கண்டுபிடிச்சிட்டா அதுக்கடுத்து டேபிளரை உருவாக்குவோமா. நிகழ்தகவு நிறை சார்பு. நிகழ்தகவு நிறை சார்பு. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் போடணும், மறந்துடாதீங்க. 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், டோட்டல். அவ்வளோதான். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸியான இருக்குது. அப்போ 0 வந்தால் எத்தனை கண்டுபிடிச்சான், 25. அந்த 25 அடுத்து 10, அதுக்கடுத்து 1. அப்போ 25 10 1. அப்போ 25/36, 10/36, 1/36. அப்போ டோட்டல் போடுங்க, 36 கூட்டினா 25 35 36 வருதா ஆன்சரு 1. இப்போ அந்த டோட்டல் 1 வந்துட்டாவே நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக சொல்லிடுறோம். இதுக்கடுத்து இந்த கொஸ்டினில் கேட்காட்டி இதையும் செஞ்சு விடுறேன். நிகழ்தகவு நிறை சார்பு மாதிரி குவிவு பரவல் சார்பு. இதை ஏன் சரினா இதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால தான் இங்கேயே பழகிட்டோம்னா வேறு சம்புக்கெல்லாம் ஈஸியாக போயிடும். குவிவு பரவல் சார்பு, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். இதையும் சேர்ந்தாடி பழகிக்கலாம். இங்கே பாருங்கள், இது எக்ஸு, இது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். 0 1 2 அதே டோட்டல். புக்கில் வந்து ரொம்ப விளக்கமாக இருக்கும். அது ரொம்ப விளக்கம் சொன்னால் புரியாது. அதனால தான் அதை வந்து சுருக்கமாக நேராக சொல்லிகிட்டு இருக்கேன். இது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், இது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இதை அப்படியே எழுதிடணும், ஏன்னா வேறு ஸ்டார்டிங் நம்பர் தானே. 25/36. அதுக்கடுத்து 1ன்னா இந்த 2 வரைக்கும் கூட்டுங்க. இது வரை இந்த 0 1 மட்டும் கூட்டுங்க. 25 மொத்தம் 35/36. அது 2னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஆட் பண்ணுங்கப்பா. 25 35 1 36. அவ்வளோ 36/36 ஈக்குவல் டு 1. அந்த 1 தான் டோட்டல், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆனால் புக்கில் வந்து நிறைய விளக்கம் இருக்கும். அவ்வளோ விளக்கம் சொன்னால் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு நேரடியாகவே சொல்லிட்டேன். அப்போ இது வரைக்கும் ஒரு பையன் வந்து நிகழ்தகவு நிறை சார்புனா எப்படி செய்யணும்,
குவிவு பரவல் சார்புனா எப்படி செய்யணும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதாவது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தடுத்த சம்மு வந்து இன்னமும் ஈஸியாக இருக்கும். அடுத்த சம்முக்கு போகிறோம். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த 11.2 வந்து இதுதான் எல்லாமே. அப்போ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு இது பூரா சிங்கிளாக இருக்குது, இது பூரா ரெட்ரேட்டாக ஆட் பண்ணியிருக்கோமா, அதை கான்செப்ட் பண்ணி தான் வேறு சம் போட போகிறோம். கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. எக்ஸாம்பிள் 11.7 ரொம்ப முக்கியமான சம்பா, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். சமவாய்ப்பு மாறி எக்ஸின் நிகழ்தகவு நிறை சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ நிகழ்தகவு நிறை சார்பு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/12 5/12 5/12 1/12 எனில் குவிவு பரவல் சார்பை காண்க. செகண்ட் கொஸ்டின் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் டு 3ஐ காண்க. தேர்ட் சம் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 2ஐ காண்க. ரொம்ப சிம்பிள் சம்மு. அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, நிறை சார்பு கொடுத்துட்டாங்க. நிகழ்தகவு நிறை சார்பு இட் இஸ் given. If the probability mass function small f of x of a random variable x is the x வந்து 1 2 3 4, f of x equal to 1/12 5/12 5/12 1/12 எனில் first question find the cumulative distribution function. Second question find the value of p of x less than or equal to 3. செகண்ட் முடிஞ்சு. தேர்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 2. ரொம்ப ஈஸி. இந்த டேபிள் தான் முக்கியம். இந்த இடத்த பாருங்கள், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டாவே என்ன அர்த்தம், அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டாவே அது வந்து நிகழ்தகவு நிறை சார்பு. இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதை வச்சு தான் ஒவ்வொன்றா க்ரியேட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு, ரொம்ப முக்கியமான சம்மு. இப்போ வந்து முதல்ல நம்ம பழைய மாதிரி செய்வோமா, நிகழ்தகவு நிறை சார்பு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கப்பா. அது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்தாச்சு. என்ன, எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் இதிலேருந்து தான் வரணும். இந்த டேபிள் நம்ம எழுதித்தான் போடணும். இதிலேருந்து தான் வரப்போகிறோம். 1 2 3 4. என்ன கொடுத்துருக்காங்க, 1/12 5/12 5/12 1/12. இதை கூட்டி பாருங்கள். 5 5 10 10 11 12 12 போய் 1 வருதா. அதுலேயே வந்து நம்ம ஆன்சர்லாம் ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். ரைட்டு. இப்போ கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, குவிவு பரவல் சார்பு என்ன, இதுதான் கொஸ்டின். அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் இதுதான் வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினார். நம்ம இந்த டேபிள்லேருந்து இது உருவாக்க போகிறோம். அதனால தான் வந்து இதை வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு சொன்னேன். எக்ஸு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், அதுதான் முக்கியமானது. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி டேபிள் போடுங்க. புக்கில் வந்து 2 பக்கத்துக்கு இருக்குது இந்த சம்மு. நம்ம வந்து சுருக்கமாகவே சொல்லிடலாம். 1 2 3 4 அவ்வளோதான். அப்படியே போடலாமாயா, நல்லா கவனிங்கப்பா. இது வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் போடணும். இது வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த 1/12 வந்து ஃபஸ்ட்டு நாள் அப்படியே வச்சிடணும். ஓகே, அதுக்கு 2 கூட்டுக்கோமா. இது வரைக்கும் ஆட் பண்ணால் போதும், இது வரைக்கும் கூட்டினா போதும். 5 1 6 6/12 கேன்சல் பண்ணி போட்டால் 1/2 ஓராறு 2 12. ஓகே,
அதுக்கடுத்து 3னா 3 வரைக்கும் கூட்டணும், வேறு ஒன்றும் கிடையாது. 5 5 5 10 1 11 11/12 ஓகேப்பா. அதுக்கடுத்து 4 வரைக்கும் கூட்டணுமா, இங்கே வரைக்கும் குமுலேட் பண்ணுங்கள். அப்போ இது வரைக்கும் கூட்டுங்க, 1 11 12/12. அப்போ 12/12 = 1. 1 தான் வரணும், மறந்துடாதீங்க, இந்த இடத்துல 1 தான் வர வேண்டும். அப்போ ரெட்டாக என்ன பண்ணியிருக்கோம், கூட்டியிருக்கோம். அப்போ புக்கில் வந்து நிறைய கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க, நிறைய விளக்கம் சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு தேவையானது என்ன? ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆன்சர் புக்கில் கொடுத்துருக்காங்க, 1/12 ஓகே. செகண்ட் ஆன்சர் வந்து 1/2 கொடுத்துருக்காங்க ஓகே. அடுத்து 11/12 கொடுத்துருக்காங்க ஓகே. 1 கொடுத்துருக்காங்க ஓகே. அவ்வளோதான். புக்கில் பார்த்தீங்கன்னா 200வது பக்கம் இருக்குது, நிறையா இருக்குது. நம்ம வந்து சுருக்கமாக அப்படியே வந்து குமுலேட் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்த கொஸ்டின் என்னப்பா கொடுத்துருக்காங்க, செகண்ட் கொஸ்டின் P(x) < 3. அந்த செகண்ட் கொஸ்டின் P(x) < 3. இந்த ரெண்டாவது கேள்வி P(x) < 3. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? அப்போ P(x) < 3 என்பது 3க்கு கீழே, ஆனால் 3 எடுத்துக்கணும். ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்குப்பா, நல்லா கவனிங்க, நம்மகிட்ட என்ன இருக்குது, 1 2 3 4. இந்த இதில் என்ன இருக்குது, 3. 3க்கு கீழே. இப்போ 3 கீழே 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம். இந்த 3க்கு கீழேனா அர்த்தம். அப்போ P(x) = 1 ப்ளஸ் P(x) = 2 ப்ளஸ் P(x) = என்னது, 3. அவ்வளோதான். இதில் எங்கேருந்து வேல்யூவெல்லாம் எடுத்து போடுறோன்னா, இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அங்கேருந்து எடுக்கணும். இந்த பீனாவே ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இப்போ இங்கேருந்து யாரும் எடுத்துடக்கூடாது, அங்கே கொடுத்த சம்மில் தான் எடுக்கணும். அப்போ இதை வந்து 1 2 3 வரைக்கும் எலிஜிபிள். அப்போ 1/12 5/12 5/12 இதை மட்டும் எடுத்தால் போதும், வேறு இது எடுத்துடக்கூடாது. அப்போ இது 1/12 ப்ளஸ் 5/12 ப்ளஸ் 5/12 கூட்டினா எவ்வளவு, 5 5 10 11. அப்போ 11/12. அப்போ P(x) < 3 வேல்யூ 11/12. 11/12 இதுதான் வந்து செகண்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சர். அடுத்தது தேர்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, தேர்டு. அப்போ தேர்டு பார்த்தீங்கன்னா P(x) > 2. அப்போ இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ 2ஐ காட்டிலும் எக்ஸு பெரியது. அப்போ 2 வரலாம். நம்மகிட்ட என்னென்ன இருக்குது, 1 2 3 4 வரைக்கும் தான் எலிஜிபிளே அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ 2ஐ காட்டிலும் இது பெரியதுன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ 2 எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 3 4 வரலாம். அப்போ P(x) > 2 என்பது P(x) = 2 ப்ளஸ் P(x) = 3 ப்ளஸ் P(x) = எவ்வளவு, 4. அவ்வளோதான். இந்த P(x)னா என்ன அர்த்தம்னா f(x), வேறு ஒன்றும் கிடையாது, அந்த மீனிங்ஸ் தான். அப்போ இது எல்லாத்தையும் எங்கே பார்க்கணும்னா, அந்த கொடுக்கப்பட்ட சம்மை பாருங்கள், 2 3 4 வரைக்கும் பார்க்கணும். அப்போ 2 3 4 வரைக்கும் 5 5 1 அவ்வளோதான். இதை மட்டும் கூட்டினா போதும், இதை மட்டும் ஆட் பண்ணால் போதும், 5 5 1. அப்போ 5/12 ப்ளஸ் 5/12 ப்ளஸ் 1/12. அப்போ கூட்டினா 5 5 10 11. அப்போ 11/12. அப்போ தானே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் எவ்வளவு ஈஸியாக இருக்குது தெரியுதா, அவ்வளவு ஈஸியாக இருக்கும். டினாமினேட்டர் ஈஸியாக வர்ற மாதிரி வச்சுக்கணும், மறந்துடாதீங்க. அப்போ P(x) > 2 மதிப்பு 11/12. அவ்வளவு ஈஸியாக போட்டோம். அப்போ எக்ஸாம்பிள் 11.7 எவ்வளவு ஈஸின்னு பாருங்கள், எவ்வளவு முக்கியமான சம்மு, எவ்வளவு ஈஸியான சம்மு. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ப்ராபபிலிட்டி என்பது ரொம்ப ஈஸிப்பா. யாரும் வந்து தெரியலையேன்னு சொல்லக்கூடாது. வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பார்க்கணும், நல்லா பார்க்கணும். அடுத்த சம்முக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 11.8. ஒரு 6 பக்க பகடையின் ஒரு பக்கத்தில் 1 என குறிக்கப்படுகிறது. அதன் 2 பக்கங்களில் 2 என குறிக்கப்படுகிறது. மீதமுள்ள 3 பக்கங்களில் 3 என குறிக்கப்படுகிறது.
ஒரு 6 பக்க பாடுனா மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பக்கத்தில் 1ன்னு ஒரு நம்பரை போட்டுறாங்கப்பா. ஓகே. ரெண்டாவது 2 பக்கத்தில் 2 2ன்னு எழுதிருக்காங்கப்பா. அடுத்து மிச்சம் எத்தனை 3 பக்கம் இருக்கா? அப்போ 3 பக்கத்துலேயும் 3 3 3ன்னு எழுதிடுறாங்கப்பா. அப்படி எழுதி வச்சுட்டாங்கன்னா என்ன நடக்குன்னு பாருங்கள். இருமுறை சுண்டப்படுகிறது. அப்போ 2 தடவை சுண்டுறாங்க. அதுதான் முக்கியமான கான்செப்ட். இந்த முறை அதாவது இருமுறை எரிதலின் மொத்த தொகையை எக்ஸாக குறித்தால் நிகழ்தகவு நிறை சார்பு என்ன, குவிவு பரவல் சார்பு என்ன, தேர்ட் பாயிண்ட் P of 3 less than or equal to x less than 6 என்ன, ஃபோர்த் பாயிண்ட் P of x greater than or equal to 4ஐ காண்க. இப்போ ஏற்கனவே 11.2 எக்ஸசைஸில் ஒரு ப்ராக்டிஸ் சம் போட்டிருக்கோம். இதே மாடல் தான். தெரியாதவங்க இங்கே நல்லா கேர்ஃபுல்லாக கொஞ்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான் பெருசாக இருக்கும், விஷயம் ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம நல்லா கவனிக்கணும்ல. எக்ஸாம்பிள் 11.8 a 6-sided அதாவது a 6-sided tie is marked 1 on one face, 2 on 2 of its faces, அதுக்கடுத்து 3 on remaining 3 faces. The dice is rolled twice. If x does not or x denotes total score in two thrones. மறுபடியும் பாருங்க. A 6-sided tie is marked 1 on the one face, 2 on the 2 of 2 faces, 3 on remaining 3 faces. The dice is rolled twice. If x denotes the total score into 2 thrones, find the probability mass function. Second question, find the cumulative distributive function. அடுத்தது third point, find P of 3 less than or equal to x less than 6. Fourth point, find the value of P x greater than or equal to 4. அப்போ ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்லேயே இதில் நிறைய விளக்கம் சொல்லிட்டேன். இங்கேயும் சொல்ல போகிறேன், நல்லா கொஞ்சிக்கோங்க. இப்போ 2 டைஸ் ஆர் ரோல்டு ஒன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்களா. அப்போ என்னோ ஃபேஸ் ஈக்குவல் டு 6 × 6 6 36 நம்பர் வரணும். அப்போ இந்த நம்பரில் டேபிளர் காலம் ஃபில்லப் பண்ண போகிறேன், கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு டைக்குரியது, இது செகண்ட் டைக்குரியது. இந்த ரோ ஃபஸ்ட் டைக்கு, இந்த காலை செகண்ட் டைக்கு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் ஒரு பகடைக்கு 6 ஃபேஸஸ் இருக்கும் இல்லையா. ஒரு டைஸ் கண்டைன் 6 ஃபேஸஸ். அப்போ 1 2 3 4 5 6 ஃபேஸஸ். ஓகே. இங்கிட்டு 1 2 3 4 5 6 ஃபேஸஸ் எழுதியாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பகடையில் ஃபஸ்ட்டு ஃபேஸில் 1ன்னு குறிக்க சொல்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 2 ஃபேஸஸில் 2 2ன்னு குறிக்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய 3ல் 3 3 3 அவங்க சொல்கிறாங்க, நம்ம அங்கே செய்கிறோம், வேறு ஒன்று. அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் 1, 2 ஃபேஸில் 2 2, அதுக்கடுத்தது மிச்சம் இருக்கிறதுல 3 3 3 குறிச்சிடணும். இந்த தானே இங்கேயும் வரும், ஏன்னா 2 தடவை சொல்கிறாங்க இல்லையா. 1 2 2 3 3 3. ஃபஸ்ட்டு இந்த டேபிள் காலத்தை கரெக்டாக ஃபில்லப் பண்ணணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூடுதல், கூட்டுத்தொகை, மொத்த தொகை. அப்போ கூட்டி போடணும். அப்போ 1 1 கூட்டினா எவ்வளவு 2, 1 2 கூட்டினா 3, 1 2 ஆட் பண்ணால் 3, 1 3 ஆட் பண்ணால் 4, 1 3 ஆட் பண்ணால் 4, 1 3 ஆட் பண்ணால் 4. அவ்வளோதான். அடுத்து 2 1 ஆட் பண்ண எவ்வளவு 3, இது எவ்வளவு 4, இது எவ்வளவு 4, இது எவ்வளவு இப்போ 5, இது 5 தான், இது 5 தான், ஏன்னா சேமில். ரைட். அடுத்து இது 2 தானே, 2 1 3 அதே சேம் தான். 3 4 4 5 5 5 சேம் தான். இந்த ஆட் பண்ணால் அதே தானே வருது. அடுத்து இது பூரா சேமாக தான் வரும். 3 1 4, 3 2 எவ்வளவு 5, 3 2 எவ்வளவு 5, 3 3 6 6 6. இப்போ இங்கே என்ன வருது அதுதான் இங்கே பூரா வரப்போகுது, ஏன்னா சேம். 4 5 5 6 6 6
4 5 5 6 6 6. இது பூரா கூட்டுத்தொகை அவங்க சொல்லியிருக்காங்கப்பா, அதைத்தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டுத்தொகைக்குனுடைய பாசிபிலிட்டிஸ் எத்தனை பாசிபிலிட்டிஸ், அந்த எக்ஸ் வேல்யூ என்னப்பா வருது, அப்போ கூட்டினா 2 வருது, 3 வருது, 4 வருது, 5 6, அவ்வளோதான். அப்புறம் 2, 3, 4, 5, 6, வேறு சான்சஸ் எதுவுமே கிடையாது. இந்த சான்சஸ் தவிர வேறு எந்த சான்ஸுமே வராது. அப்போ 2, 3, 4, 5, 6 இதை வச்சு தான் 2 எத்தனை தடவை வருது, ஒரு தடவை வருது. 3 எத்தனை தடவை வருது, 1 2 3 4 தடவை வருது. 4 எத்தனை தடவை வருது, 1 2 3 4 5 6 7 தடவை வருது. 5 எத்தனை தடவை வருது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 தடவை வருது. 6 வந்து 1 2 3 6 9 தடவை வருது. இதைத்தான் வந்து நம்ம வந்து டேபிளர் காலத்தை செய்ய போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இதெல்லாம் எண்ணி காமிச்சிட்டு இல்லையா, இன்னும் நேரடியாக கூட எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 கேப்லெக்ஸ் 2 எனில், அப்போ 2 வந்து எத்தனை தடவை வருது, என் ஆஃப் ஏ எண்ணி போடுங்க. அப்போ 2 எத்தனை தடவை வருது, ஒரு தடவை வருது. அப்போ என் ஆஃப் ஏ 1. அப்போ பி ஆஃப் ஏ என்பது என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். அப்போ ஆன்சர் 1/36. ஓகே. ரெண்டாவது கொஸ்டின், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 எனில், அப்போ என் ஆஃப் ஏ என்ன, அப்போ என் ஆஃப் ஏ என்னங்க, அப்போ 2 எத்தனை தடவைப்பா வருது, அப்போ 2ங்கிறது பார்த்தீங்கன்னா போட்டான், 2 தான் போட்டோம்ல, 2க்கு அடுத்து என்னது 3. அப்போ 3 எத்தனை தடவை வருது, எண்ணி சொன்னோம்ல, எத்தனை என்னன்னா 4 தடவை வருது. 4 தடவை வந்தால் ஒரு தடவை ஒரு காமிச்சிடும் பாருங்க. இந்த 1 2 3 4 டைம்ஸ், அப்போ 4 தடவை வருது. அப்போ பி ஆஃப் ஏ என்பது 4/36. கேன்சல் பண்ண வேணாம். அதுக்கடுத்து தேர்ட் பாயிண்ட்ஸ், 2 போட்டோம், 3 போட்டு 4 போட்டாச்சு. இப்போ என்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து 4 எனில், அப்போ 4 எத்தனை 4 எண்ணணும், முதல்ல சொன்ன பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 தடவை வருது. 10 டைம்ஸ் வந்து வருது. அப்போ என் ஆஃப் ஏ என்பது 10. அப்போ பி ஆஃப் ஏ என்பது 10/36. அதுக்கடுத்து 2 3 4 போட்டாச்சு, 5 6 போட்டால் முடிஞ்சு. 5 எத்தனை பாயிண்ட், 1 2 3 4th பாயிண்ட். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 when எக்ஸ் ஈக்குவல் டு 5. 5 எத்தனை தடவை வருது, என்னங்க நல்லா என்னங்க பார்ப்போம். 5 12 தடவை வருதான். அப்போ பி ஆஃப் ஏ வந்து 12/36, 12 தடவை வரும். எண்ணி முதைய சொன்னேன் இல்லையா. அடுத்து 5வது பாயிண்ட்டு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 எனில், 6 எத்தனை தடவை வருதுப்பா, 6 வந்து 9 தடவை வருது. அப்போ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 6, அது 9. அப்போ பி ஆஃப் ஏ எவ்வளவு, 9/36. இந்த 6 எத்தனை தடவை வருது, எண்ணி கூட ஒரு தடவை பாருங்கள். இந்த 1 3 3 2 3 6 3 9 தடவை வருதா, அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கணக்கு, யாவது கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யணும். இது எல்லாத்தையும் எழுதிட்டு இப்போ விஷயத்துக்கு வாங்க. விஷயம் என்னென்னா, இப்போ தான் கொஸ்டின் நம்பர் 1 ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அதாவது நிகழ்தகவு நிறை சார்பு. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, எக்ஸு கேபிட்டலோடு போட்டுக்கோங்க, இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஆனால் இந்த இது மட்டும் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் போடணும், மறந்துடாதீங்க. என்னென்ன போட்டோம், 2 போட்டோம், 3 போட்டோம், 4 போட்டோம், 5 6 டோட்டல். ஓகேவா, டோட்டல் 1 வரவங்க கான்செப்டுக்காண்டி போட்டிருக்கு வேறுங்களா. இப்போ கூட்டி போடுங்க. இப்போ 2க்கு எத்தனைப்பா வந்துச்சு, 2க்கு 1 வந்துச்சு. அப்போ 1/36. 3க்கு எத்தனைப்பா வந்துச்சு, 3க்கு 4 வந்துச்சு, 4/36. 4க்கு 10/36. 5க்கு எவ்வளோ வந்துச்சு, 12/36. 6க்கு என்னமா வந்துச்சு, 9/36. இதை பூரா கூட்டி பாருங்கள்.
9, 12, 21, 31, 35, 36. அப்போ 36/36 = 1. கரெக்டாக வருதா? அப்போ நம்ம ஆன்சர் வந்து கரெக்டு. ஏன்னா இங்கே இருக்கிறது தான் ஃபுல்லாக எழுதியிருக்கான். அதுக்கடுத்து இதிலேருந்தே டைரெக்டாக போடலாம். புக்கில் வந்து வேறு மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படி போட்டால் நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். நம்ம இதை வச்சே போட்டலாம். இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை வச்சே போட்டலாம். செகண்ட் கொஸ்டின், குவிவு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் குவிவு பரவல் சார்பு. அப்போ குவிவுனா ஏற்கனவே சொல்லிட்டேங்க, f(x) கேபிட்டல் தான் போடணும், மறந்துடாதீங்க. நல்லா கவனிக்கணும். இது 2, 3, 4, 5, 6 டோட்டல். நல்லா கவனிங்கப்பா. அப்போ ஃபஸ்ட்டு இது என்ன சொன்னால் அப்படியே எழுத சொல்லிட்டான். இந்த 2க்கு அப்படியே வந்துடும். 1 ஸ்டார்டிங்னால் 36. அதுக்கடுத்து நம்ம 3 எழுதுகிறப்ப இது 2ஐயும் கூட்டுங்க. அப்போ 4 1 5, 5/36. அதுக்கடுத்தது 4 வரைக்கும் 4க்கு எழுதணும்னா 4 வரைக்கும் இது வரைக்கும் ஆட் பண்ணுங்கள். இதிலேருந்து 10, 14 1 15, 15/36. 5 வரைக்கும் போடுங்க. இங்கே வரைக்கும் போடணும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் 12, 22, 26, 27. அப்போ 27/36. அதுக்கடுத்து 6 வரைக்கும் நான் லாஸ்ட் வரைக்கும் கூட்டிடுங்க. அப்போ 27 ஒரு 9 கூட 36 கூட வந்துடும். லாஸ்ட் வரைக்கும் கூட்டினா 36. அப்போ 36/36. ஆன்சர் 1. இந்த 1. அப்போ ரொம்ப ஈஸிப்பா, ரொம்ப ஈஸி. கொஞ்சம் கவனமாக செஞ்சாவே எல்லாமே ஈஸியாக அமைஞ்சிடும். ஏன்னா ப்ராபபிலிட்டிங்கிறது ரொம்ப ஈஸியான பாடம். அதை நீ கவனிக்கிற விஷயம் எல்லாமே இருக்குது. சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்டெல்லாம் கரெக்டாக செய்யணும். அப்போ தான் வந்து இது ஈஸியாக வரும். ஈஸியாக வந்துருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நல்லா கவனிங்க. சம் நம்பர் 3 P(3 ≤ x < 6) என்ன? இதுதான் கேள்வி. இதுக்கு என்ன மீனிங்னா, P(3 ≤ x < 6)னா 6 விட்டுற சொல்லிட்டாங்கப்பா, 3 வச்சுக்கல சொல்லிட்டாங்கப்பா. அப்போ P(x) = 3 ப்ளஸ் P(x) = 4 ப்ளஸ் P(x) = 5. 6 வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா கீழே வந்து < = 6ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 3 4 5 இதை மட்டும் எழுதுனா போதும். 3 4 5 அது எங்கே எழுதுனா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்லேருந்து எடுத்துடலாம். இந்த இதுலேருந்து எடுத்துடலாம். அப்போ 3 4 5 இந்த 3 4 5 இதை மட்டும் தான் எடுக்கணும். அப்போ 4 10 12 4 10 12 அதை மட்டும் தான் எடுக்க போகிறோம். இப்போ 4 10 12 இதைத்தான் எடுக்கணும். /36 அப்போ 12 22 26. அப்போ 26/36. இதை கேன்சல் பண்ணி போகிறதுனாலும் போட்டுக்கலாம். புக்கில் வந்து கேன்சல் பண்ணி தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கேன்சல் பண்ணியே போடலாமா? அப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரப்போகுது? 26/36. புக்கில் இதே ஆன்சர் தான் போட்டிருக்காங்க. புக்கில் ஒர்க்டு எக்ஸாமில் தான் இதே ஆன்சர் தான் போட்டிருக்காங்க. அப்போ 13 2 18 2 இப்படி கூட கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது P(3 ≤ x < 6) வேல்யூ திஸ். அதுக்கடுத்து 4th பாயிண்ட் என்ன? அந்த 4th பாயிண்ட் என்ன இருக்குது? 4th கொஸ்டின் என்ன இருக்குது? P(x ≥ 4) இதுதான் கொஸ்டின். அப்போ இதுக்கு மீனிங் என்னப்பா? அப்போ P(x ≥ 4னா 4 காட்டிலும் பெருசாக இருக்கணும். நம்மகிட்ட என்னென்னப்பா இருக்குது? நம்மகிட்ட என்னென்ன இருக்குது? 2, 3, 4, 5, 6 இதுதான் வந்து எக்ஸ் வேல்யூ. இதுதான் எக்ஸ் வேல்யூ. அப்போ 4 காட்டிலும் பெருதுன்னா அதுதான் இந்த 4 5 6. அப்போ 4 5 6 மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். அப்போ P(x = 4 ப்ளஸ் P(x = எவ்வளவு 5 ப்ளஸ் P(x = 6. 4 5 6
இதில் வந்து ப்ராபபிலிட்டியிலேருந்து எடுத்தால் போதும். 4 5 6 என்ன வருது? 4 5 6. அப்போ 10 12 9 இது மட்டும் தான் வரும். 10 12 9. 4 5 6க்கு என்னப்பா வருது? 4 5 6க்கு 10. கீழே இருக்கிறத பார்த்துக்கலாம். 10 12 9. 10 12 9. 10 + 12 + 9 by 36 by 36 by 36. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 10 22 31. அப்போ 31 by 36. அப்போ P of x greater or equal to 4. அவ்வளோதான்ப்பா. அப்போ இந்த சம்மில் எத்தனை வந்திருக்கு? 4 சம்மே செஞ்சுட்டா. 4மே முக்கியமானது. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த சம்முக்கு போகலாமா? ரைட்டியா. எக்ஸாம்பிள் 11.9. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குவிவு பரவல் சார்பு கேபிட்டல் f(x) இன் தனிநிலை சமவாய்ப்பு மாறி எக்ஸின் நிகழ்தகவு நிறை சார்பு காண்க. நிகழ்தகவு நிறை சார்பு காண்க. f(x) வந்து குவிவு பரவல் சார்பு கொடுத்துறாங்க. அப்போ 0 ஒரு ஃபங்க்ஷன், f(x) 0.25 ஒரு ஃபங்க்ஷன், f(x) 0.60, f(x) 0.90, f(x) 1. இதெல்லாம் அந்த வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. அந்த இன்டர்வல்ஸ் கொடுத்துட்டாங்க. இது -∞ to -2 வரை, -2 to 1 வரை, -1 to 0 வரை, 0 to 1 வரை, இது 1 to ∞ வரைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மீனிங் என்னென்னா, இது லெஸ் தான், இது லெஸ் தான், இது லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு, அப்போ -2 இதுக்கு நேராக எலிஜிபிள் ஆயிடுது. அப்போ -1 எலிஜிபிள் ஆயிடுது. ஏன்னா -1 வச்சுக்கிற சொல்லிட்டாங்க. இது 0 வந்து எலிஜிபிள் ஆயிடுது, 1 எலிஜிபிள் ஆயிடுது. அப்போ எக்ஸ் வேல்யூ -2 -1 0 1 அவ்வளோதான். இந்த கேபிட்டல் எக்ஸ் வேல்யூ -2, -1, -0, -1 அவ்வளோதாயா. இதை நீ கண்டுபிடிச்சா போந்தா. இதுதான் வந்து இந்த வேல்யூ தான் வந்து எக்ஸ் வேல்யூ. அப்போ -2 -1 0 1 அதுக்கு நேராக இருக்க நம்பரை எடுத்தாவே நம்மளுக்கு ஆன்சருக்கு ஈஸியாக கிடச்சிரும். கீழே ஒரு 2 சம்மு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போட்டாவே இது P((லேருந்து போட்டலாம். P((x) < 0, P((x) > -1 இதெல்லாம் போட்டலாம். அந்த டேபிள் மட்டும் f(x) மட்டும் அமைச்சா போதும். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் f(x). ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் f(x) ஆஃப் த டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் x whose cumulative distributive function f(x). இப்போ இதில் கேபிட்டல் f(x) கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மால் f(x) கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்மு. கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிங்களேன். ரொம்ப ஈஸியான கணக்கு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல வந்து நல்லா பாருங்கப்பா. f(x) வந்து கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் f(x) இஸ் கிவன். கேபிட்டல் f(x)னால் எவ்வளவு? 0, 0.25, 0.60, 0.901 இதெல்லாம் கொடுத்துட்டு இன்டர்வல்னு கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல நோட் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக புரியும். அப்போ -∞ இதை செட் ப்ராக்கெட் போட்டலாம். -∞ லெஸ் தேன் x லெஸ் தேன் -2. அடுத்து இது -2 லெஸ் தேன் x லெஸ் தேன் 1 லெஸ் தேன் ஈக்குவல் டு 1. அடுத்தது இது எவ்வளவு? -1 லெஸ் தேன் x லெஸ் தேன் 0. ஓகே. அதுக்கடுத்து 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு x லெஸ் தேன் 1, 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு x லெஸ் தேன் ∞. இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதை ஏன் எழுதுனேன்னா, இந்த கேபிட்டல் எக்ஸ்னால் என்ன? இந்த இது பூரா தான் கேபிட்டல் எக்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ -2, -1, 0, 1 அப்போ கேபிட்டல் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வேரியபிள்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து ஏற்கனவே டேபிள் சொன்னோம்ல, என்ன டேபிள்? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்லேருந்து f(x) போனால் 2 2 கூட்டணும். இங்கே 2 2 கழிக்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை, மைனஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபார்ம் என்னன்னா, அங்கே பாருங்கப்பா, f(x) = f(b) - f(a). அவ்வளோதான். 2லிருந்து 1 கெளி, 2லிருந்து 1 கெளி, அவ்வளோதான். ஈஸியாக போடலாம். 2லிருந்து 1 கெளி, அவ்வளோதான். இந்த எப்படி கழிக்க போகிறோம் பாருங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை உருவாக்க போகிறோம். மாஸ் ஃபங்க்ஷனை உருவாக்கும், அதாவது நிகழ்தகவு நிறை சார்பு கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க.
இது எக்ஸு, இது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே பாருங்கப்பா, -2 -1 0 1 அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஏன்னா எப்படி மைனஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். நல்லா கவனிங்க. இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். எதான் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஒன். இதிலேருந்து மைனஸ் பண்ணுங்கள். 25லேருந்து 0 பண்ணால் இது 25 தானே. அப்போ இதனுடைய ஆன்சர் எவ்வளவு? 0.25 அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கப்பா. ஏன்னா இது எல்லாம் சேர்ந்ததே அது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ 0.60லேருந்து 0.25 அப்படியே மைனஸ் பண்ணுங்கள். 60னா எவ்வளோ? 10னா 5. இங்கே எத்தனை பாருக்கு? 5ல் 2 போனால் 3. அப்போ 0.35 0.35 அவ்வளோதான். 0.35. அதுக்கு அடுத்தது 0. இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 0.90லேருந்து 60 கழிச்சா 30 இல்லையா? அப்போ 0.30. அதாவது 0.90 மைனஸ் 0. எவ்வளவு? 60 அப்படின்னா 0.30 தானே வரணும். அப்போ 0.30. அதான் எஃப் ஆஃப் பி இது போட்டிருக்குல்ல, அதுதான் அந்த ஃபார்ம் தான் 0.30. அப்போ 1ங்கிறப்ப லாஸ்ட்லேருந்து இதிலேருந்து மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 1லேருந்து 90 போச்சுன்னா எவ்வளவு? 10 இல்லையா? 0.10 அப்போ 1ல் இதுலேருந்து இதுக்கு போனால் கூட்டணும், அதுலேருந்து இதுக்கு வந்தால் மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். இந்த ரெண்டுக்கும் உரிய வித்தியாசம். அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேணால் கூட்டி போடணும், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் கழிச்சு போடணும். அதுதான் அதனுடைய சீக்ரெட். இது தெரிஞ்சுக்கிட்டாவே எல்லா சம்மும் நீங்கள் போட்டுருவா, ஒன்றுமே இல்லை. அதுக்கடுத்து அவங்க கொடுத்த கொஸ்டினை இப்போ அட்டன் பண்ணிடலாமா? இப்போ கொஸ்டின் நம்பர் 1 இதுதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் போட்டோம். கொஸ்டின் நம்பர் 1 ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பாருங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அப்போ P ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0. அப்போ 0வை காட்டிலும் குறைவு, 0வுக்கு குறைவு. அப்போ -1 வரணும், -2 வரணும், அவ்வளோதான். அப்போ P ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -2 வரணும், P ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1 வரணும். 0வுக்கு குறைவு தானே. அப்போ லெஃப்ட் சைட் போனால் 2 வரைக்கும் தான் இருக்குது, அப்படியே போடுங்க. அப்போ இதனுடைய வேல்யூ 0.25 தான் சொல்லுவேன். இதனுடைய வேல்யூ 0.35. அப்போ 35 25 எவ்வளவு? 35 40 60. அப்போ 0.60 இதுதான் P ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0. அந்த செகண்ட் கொஸ்டின் என்னப்பா கொடுத்துருக்காங்க? இப்போ செகண்ட் கொஸ்டின் P ஆஃப் எக்ஸு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு -1. அப்போ -1ஐ காட்டிலும் பெரியதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படியே பாருங்கள். அப்போ -1ஐ காட்டிலும் பெரியதுன்னு அதுதானே. அப்போ -1ஐ காட்டிலும் பெருசு. அப்போ -1ஐயும் வச்சுக்கணும். அப்போ -1 வரணும், 0 வரணும், 1 வரணும். அப்போ -1 வரணும், 0 வரணும், 1 வரணும். அப்போ 35 30 10 அந்த 3 மட்டும் ஆட் பண்ணால் போதுமா? அப்படியே ஆட் பண்ணுங்கள். என்னுடைய வேல்யூ என்ன? P ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1 வரணும், P ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வரணும், P ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிசிஐ எலிஜிபிள், எல்லாமே எலிஜிபிள். அப்போ இதனுடைய வேல்யூ அங்கே தானே அப்போ தானே சொன்னோம். எவ்வளோ சொன்னோம்? 0.35, இது 0.30, இது 0.10, 35 65 75. அப்போ 0.75 இதுதான் P ஆஃப் எக்ஸு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -1 வேல்யூ. அப்போ இதிலேருந்து ஒரு முடிவுக்கு வா. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தோம்னா மைனஸ் பண்ணணும், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தாங்கன்னா கூட்டி போடணும். ஞாபகம். இதுதான் ரெண்டுக்கும் உரிய வித்தியாசம். கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் சம், இந்த வீடியோவில் லாஸ்ட் சம் வரப்போது மிக தெளிவாக செய்ய வேண்டும். ஏன்னா அடுத்து வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். டைம் கூடுதலாக போனாலும் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிக்கணும். எக்ஸாம்பிள் 11.10.
இது வந்து வெரி 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நல்லா தெளிவாக கவனிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து முடிய போகுது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஒரு தனிநிலை சார்பு எக்ஸின் நிகழ்தகவு நிறை சார்பான இந்த அட்டவணையை கொண்டுள்ளது. அப்போ நிகழ்தகவு நிறை சார்பு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் வேல்யூ 1 2 3 4 5 6, f of x வேல்யூ k 2k 6k 5k 6k 10k எனில் இந்த வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கணக்கு கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்களேன். A random variable x has the following probability mass function. கொடுத்துருக்கிறது என்னதான், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனா. அப்படி கொடுத்துருந்தா இது எல்லாத்தையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல கொடுத்த டேபிளை முதல்ல ஆன்சரில் எழுதணும். அப்படி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியர் கட்டாக போயிடும். என்னது, எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்படியே பாருங்கள், 1 2 3 4 5 6 அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா கே 2k 6k 5k 6k 10k கொடுத்துட்டாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கப்பா, இது வந்து நிகழ்தகவு நிறை சார்பு. இது வந்து என்னது, நிகழ்தகவு நிறை சார்பு அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் குறிய டேபிள் கொடுத்துட்டாங்க. அது இப்போ என்ன கொடுத்து என்ன பண்ணால், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்பர் இல்லாமல் இருக்குது. அப்போ கே இருக்குது, அந்த கேயை அடிக்கணும். நம்ம இந்த இடத்துல என்னம்மா சொல்லி வச்சுருந்தோம், இது எல்லாத்தையும் கூட்டினா டோட்டல் 1 1ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் ஞாபகம் இருக்கா, அவ்வளோதான். அதுதான் விஷயம். அப்போ எல்லாத்தையும் கூட்டினா 1 வரணும்னு சொன்னோம்ல. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 1 வரணும், அதுதான் இதில் முக்கியமானது. அப்போ சிக்மா பிஐ ஈக்குவல் டு 1. பிஐனா இது பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இது எல்லாத்தையும் கூட்டினா 1. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ கே ப்ளஸ் 2k ப்ளஸ் 6k ப்ளஸ் 5k ப்ளஸ் 6k ப்ளஸ் 10k ஈக்குவல் டு 1. ஏன்னா கே வேல்யூ கண்டுபிடிச்சா தானே நம்மளுக்கு டேபிளே உருவாக்க முடியும். அப்போ கே வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், போடலாமா? அப்போ இது எவ்வளவு, 1k 3k 9k 9 5 14k 14 20k 20k மொத்தம் எவ்வளவு, 30k. அப்போ 30k ஈக்குவல் டு 1. அப்போ கே எவ்வளவு, 1/30. கே வேல்யூ வந்தாச்சு, கே வேல்யூ வந்தாச்சு. இங்கே கே வேல்யூ வந்து போட்டு கூட என்ன பண்ணலாம், டேபிளை கூட நம்ம உருவாக்குனாலும் உருவாக்கலாம். கே வேல்யூ 1/30 கூட இங்கே என்ன பண்ணலாம், போடுறதுனா கூட போட்டுக்கலாம். போட்டால் டேபிள் நம்ம உருவாக்கணும். அப்படி போடாமல் கூட நம்ம கே வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க வந்து டேபிள் கேட்கல இல்லையா, அதனால் கே கண்டுபிடிச்சி இங்கே அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கேட்ட கேள்வி என்ன, அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கப்பா, இதுதானே ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு. பி ஆஃப் 2 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர், 2ஐயும் 6ஐயும் விட்டுறணும், அதுதான் மீனிங்கே. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, பிஓ 2 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 6. இதுக்கு என்ன அர்த்தம், 2ஐயும் 6ஐயும் விட்டுட்டு மிச்சத்தை போடுங்க. 2 6ஐயும் விட்டலாமா? அப்போ எவ்வளோ வரும், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5. அவ்வளோதான். இப்போ சொல்லுங்கப்பா, பி ஆஃப் எக்ஸுக்கு 3 எவ்வளோப்பா இருக்குது, x3 இந்த எவ்வளவு இருக்குது, இந்த 3க்கு எவ்வளோ இருக்குது, 6, 4க்கு 5, இங்கே 6. இந்த 3 தான் கேட்டிருக்காங்க. இந்த 3 தான் வந்து செய்ய போகிறோம். 6k 5k 6k 6k 5k 6k. ஓகே, 6 12 17k. அப்போ 17 இன்ட்டு கே வேல்யூ தான் எவ்வளோ, 1/30. ஆன்சர் 17/30. இதுதான் பி ஆஃப் 2 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 6 வேல்யூ 17/30. 17/30 வந்தாச்சு. ஓகே, அவ்வளோதான். இதே மாதிரி தான் செய்ய போகிறோம். ரெண்டாவது கொஸ்டின் என்ன, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், நல்லா பாருங்கள். செகண்ட் கொஸ்டின்
P of 2 less than or equal to x less than 5. அப்போ 2லிருந்து 5 வரையும், ஆனால் 5 என்ன பண்ணுறோன்னா விட்டுறன்னு சொல்லிட்டாங்க, 5 விட்டுற சொல்லிட்டாங்க. அப்போ 5 விட்டுட்டா என்ன எழுத போகிறோம் நல்லா பாருங்கள். 5 விட்டுற சொல்லிட்டாங்களா? அப்போ P of x வந்து 2 ப்ளஸ் P of x 3 P of x is equal to 4. 5க்கு ஆன்சர் வராது, ஏன்னா லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய வேல்யூவெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து எடுத்து எழுதுங்க. இந்த 2 3 4க்கு என்னன்னு பாருங்கள். 2 3 4 2 3 4 2 3 4 6K 2K 6K 5K அவ்வளோதான். 2 3 4க்கு 2 6 5 265 265 2K ப்ளஸ் 6K ப்ளஸ் 5K. அப்போ 6 8 8 5 13K. அப்போ 13 எவ்வளவு K வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கான்? 1/13 இருக்கு இல்லையா, போடுங்க 30. திஸ் இஸ் P of 2 less than or equal to x less than 5. எவ்வளவு சிம்பிளாக இருக்கு பாருங்களேன். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 13/30 கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து சம் நம்பர் 3. அப்போ சம் நம்பர் 3 அந்த தேர்ட் சம் பாருங்கள். அந்த தேர்ட் சம் என்னப்பா கொடுத்துருக்கு? P of x less than or equal to 4. இதுதான் தேர்ட் சம். இதனுடைய அர்த்தம் என்னப்பா? இதனுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா P of x less than 4ன்னு என்ன அர்த்தம்னா, எக்ஸினுடைய வேல்யூ 4க்கு குறைவு. எக்ஸினுடைய வேல்யூ 4க்கு குறைவு. அப்போ 4க்கு குறைவுன்னு என்ன அர்த்தம்னா, அங்கே எத்தனை வரைக்கும் இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போ 4க்கு குறைவுனா P of x equal to 1 plus P of x equal to 2 plus P of x equal to 3 plus P of x equal to 4. இதுதான் மீனிங். 4க்கு குறைவுனா 1லேருந்து 4 வரைக்கும் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 4 வேல்யூ மட்டும் அங்கே எழுதலாமா? அந்த பாருங்கள் எழுத போகிற நல்லா கவனிங்க. இந்த 4 வேல்யூ மட்டும் நல்லா கவனிங்க. இந்த 4 4க்கு குறைவுனா தானே. அப்போ K 2K 6K 5K K 2K 6K 5K K 2K 6K 5K அவ்வளோதான் இருக்குது. இதுக்குரியது 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 இதுக்குரியது. அப்போ 6 11 12 14K 14K வருது. அப்போ 14 எவ்வளவு 30. அப்போ K வேல்யூ 1/30 அப்ளை பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்று. அப்போ 1/30 அப்ளை பண்ண எவ்வளவு 14/30. கட் பண்ணி போட்டாலும் போடலாம், போடாட்டியும் விட்டலாம். சம் நம்பர் 4. 4 என்ன பாருங்க? P of 3 less than x. எக்ஸின் மதிப்பு 3ஐ காட்டிலும் குறைவாக இருக்கும். அதாவது 3க்கு மேலே. எக்ஸின் மதிப்பு 3க்கு மேலே. அப்போ 3க்கு மேலேங்கிறப்ப என்னென்ன வரும்? இங்கே 3க்கு மேலே 3 விட்டுறணும். அப்போ P of x equal to 4 P of x equal to 5 P of x equal to 6. அவ்வளோதான், இது வரைக்கும் தான் வரும். அப்போ 3க்கு மேலேங்கிறப்ப நம்மகிட்ட 6 வரைக்கும் தான் டார்கெட். 6 வரைக்கும் தான் டார்கெட் இருக்குது. அப்போ 4 வரைக்கும் 4 5 6 4 5 6 4க்கு வந்து 5Kன்னு இருக்குது, 6Kன்னு இருக்குது, 10Kன்னு இருக்குது. இந்தா பாருங்களேன், 4 5 6க்கு இந்தா 4 5 6க்கு என்ன போட்டிருக்கு பாருங்கள், நல்லா பாருங்கள், ஒரே நிமிஷம் நல்லா கவனிப்பா. 4 5 6க்கு 5 6 10 தான் இருக்குது. இதைத்தான் என்ன பண்ணியிருக்கேன், அங்கே அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். அதை அப்படியே சிம்பிளை பண்ணி போடுங்க, நம்மளுக்கு தேவையான ஆசை கிடச்சிருது. 10 16 21K. அப்போ 21 எவ்வளவு 30. அப்போ K வேல்யூ 1/30 தானே சொன்னோம். அப்போ போட்டாச்சு 1/30. அப்போ 21/30. அது P of 3 less than x value this. அப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவில் எத்தனை சம்பா பார்த்துருக்கோம்? மொத்தம் 8 சம் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். நிறைய சம்மு வந்திருக்கு, எல்லாமே ஒர்க்குடு எக்ஸாம் சம் தான். ஹார்டாக இருந்தாலும் உனக்கு வந்து ஈஸியாக சொல்லியிருக்கோம். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மார்க் வாங்கியிருக்க. இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடணும். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்துக்கிட்டுருக்கேன். 11th தனியாக போடுறோம், 12th தனியாக போடுறோம். 11th பாய்ஸ் எல்லாம் 11th ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். 12th பாய்ஸ் எல்லாம் 12th ப்ளேலிஸ்ட்டில் சாப்டர் வைஸாக பார்த்துக்கலாம்.
11th ஸ்டூடெண்ட்டில் 12th சாப்டர் இப்போயே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ண அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோன்னா என்னது, எக்ஸசைஸ் நம்பர் 11.2ல் மிச்ச பேலன்ஸ் நம்பர் இல்லையா, அதை தான் பார்க்க போகிறோம். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.